முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சிறை வைக்கப்பட்டு 2 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு கொழும்பில் இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அனுமா பொன்சேகாவின் தலைமையில் நடைபெற்ற இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்தை இடைநிறுத்துமாறு இதுகாலை போலீசார் விடுத்த வேண்டுகோளை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த ஆர்ப்பாட்டம் பொதுமக்களுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமான முறையில் நடத்தப்படுமாயின் அதனை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் ரஷ்மி சிங்கப்புலி இதன்போது போலீசாருக்கு உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவின் பிரதிகளை ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளவர்களுக்கு வழங்குமாறும் பிரதம நீதவான் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் திட்டமிட்டவாறு முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற கட்டட தொகுதி அருகே ஆரம்பமானது. பின்னர் உயர்நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் பிரவேசிப்பதற்கான பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக உள்ள வீதியில் கூடி ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எமக்கு ஜனநாயகம் இல்லை என்பதற்கான முதலாவது குறியீடாக எனது கணவரை நான் காண்கின்றேன். அவரை மிகவும் ஒழுக்கமற்ற முறையில் இழுத்துச் சென்று கைது செய்து 2 வருடங்களாகின்றன. நாம் நீதியையும் நியாயத்தையும் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே நீதிமன்றத்திற்கு சென்று நாம் உதவியை கோருகின்றோம். எனக்கு வலி சேர்த்து அவரை விடுதலை செய்வதற்கான இந்த போராட்டத்தை தொடர்வதற்கு நாம் அனைவரும் கைகோர்க்க வேண்டும். ஊழலில் ஈடுபடுவோரும் திருடர்களும் கொலையாளிகளும் சுதந்திரமாக செயல்படும் நிலையில் எமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த வீரமிகு படை வீரர் சிறை வைக்கப்பட்டதற்கு எதிராக குரல் எழுப்புமாறு நாட்டை நேசிக்கும் சரத் பொன்சேகாவை நேசிக்கும் தாய் நாட்டை நேசிக்கும் அனைவரிடமும் நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம். பிறந்துள்ள பிறக்கவுள்ள பிள்ளைகளுக்கு சுதந்திர நாடொன்றை அமைத்துக் கொடுக்க வேண்டுமாயின் நாட்டில் ஜனநாயகத்தை ஸ்தாபிக்க வேண்டிய பொறுப்பு இது வாழும் பிரஜைகள் என்ற வகையில் எமக்கு உள்ளது. குறிப்பாக சரத் பொன்சேகாவை விடுதலை செய்வதும் நாட்டின் ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்துவதும் ஒன்றாக பிணைந்துள்ளது. எமக்கு சுதந்திரமான நாட்டை உருவாக்கி கொடுத்தவர் சரத் பொன்சேகா ஆவார். நன்றி மறவா இன்னும் இந்த வகையில் சரத் பொன்சேகாவின் நிபந்தனையற்ற விடுதலைக்காக ஒரு போராட்டத்தை வலுவாக தொடர்ந்து முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரத் பொன்சேகா தவறிழைக்கவில்லை. இதன் காரணமாக அவர் எவரிடமும் மன்னிப்பு கோர வேண்டிய தேவை கிடையாது. இந்த நாட்டின் மதிப்புமிக்க மகாநாயக தேரர்கள் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளனர். நாட்டின் சிவில் சமூகத்தில் உள்ள அனைவரும் அவரை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். அவ்வாறு இடம்பெறாத பட்சத்தில் மக்களின் ஆத்திரம் மேலும் அதிகரிக்கலாம். சில வேளை அதன் விளைவுகளை எதிர்காலத்தில் காணக்கூடியதாக இருக்கும். மன்னிப்பு கோர வேண்டும் என இன்று கூறுகின்றனர். அவ்வாறு கேட்பதற்கு அவர் இந்த பூமியில் குற்றம் இழைக்கவில்லை. பொன்சேகாவை விடுதலை செய்யுமாறு அவர் கூற வேண்டிய தேவை கிடையாது. அநீதிக்கு எதிராக நாம் ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த வேண்டுகோளை விடுத்துள்ளோம். அவரை விடுவிக்கும் வரை எமது இந்த போராட்டம் தொடரும். 40 லட்சத்துக்கு மேல் வாக்களித்த வாக்காளர்கள் அனைவரும் இந்த சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்கு இடையூறு விடுவிக்கிறது. தயவு செய்து அவரை விடுவிக்குமாறு நாம் கூறுகிறோம். அவரை விடுதலை செய்து மக்களுக்கு பதிலளிக்குமாறு நாம் இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் விடுக்கிறோம். பின்னர் அந்த குழுவினர் வெளிக்கடை சிறைச்சாலை வரை பேரணி ஒன்றை மேற்கொண்டனர். சிறைச்சாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் டிரானலஸ் அர்ஜுன ரணதுங்க மற்றும் விஜித் ஹேரத் உள்ளிட்ட குழுவினர் சரத் பொன்சேகாவை சந்திப்பதற்காக சென்றனர். அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லாதிருக்கவே தயாராகினர். அவர் உண்ணாவிரதத்துக்கு தயாரானார். அது தொடர்பில் அஞ்சிய அரசாங்கம் இறுதியில் அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல தீர்மானித்தது.
மக்களின் போராட்டம் காரணமாகவே அவரின் அடிப்படை மனித உரிமையை பாதுகாக்க முடிந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். பின்னர் குழுவினர் அமைதியாக கலைந்து சென்றனர்.